ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாம் நிறைய பேருக்கு மெயில், அதாவது ஜிமெயில் எக்கச்சக்கமான பேருக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்காக சென்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நாம் அனுப்புகிற ஜிமெயில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்டிங் லிஸ்ட்டில் சென்ட் காமிக்கும். பட் என்னென்னா, இனியொரு நபருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்காது. ஸோ அதை வந்து எப்படி நாம் பார்க்குறது, ஸோ அந்த எஸ்எம்எஸ் எங்கே போயிடுச்சு, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு நார்மலாக நீங்கள் ஒரு ஜிமெயிலில் எந்த மெசேஜ் அனுப்பலாம், எந்த ரிப்ளை அனுப்பலாம், ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்பாக்ஸில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கிரிட்டிக்கலான வேர்ட்ஸ், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, கிரிட்டிக்கலான ஒரு இம்பார்ட்டண்ட், இப்படிப்பட்ட ஹெட்டிங் போட்டு, அதாவது மெயிலுக்கு ஹெட்டிங் போட்டு அனுப்புனீங்கன்னா, ஸோ அந்த மெயிலெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேம்ங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகிடும். பட் அவங்களோட இன்பாக்ஸில் பார்க்கும்போது அந்த மெயில்ஸ் வந்து காணாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு மெயில் வந்து எனக்கு வந்து வந்துச்சு, என் ஃப்ரெண்டு தான் அனுப்பினேன். இல்லை ஜஸ்ட் வந்து அவன் டாபிக் என்ன போட்டிருந்தானா எமர்ஜென்சி தான் போட்டிருந்தான். பட் அந்த எமர்ஜென்சிங்கிற மெயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்துச்சுன்னா ஸ்பேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேம் மெயில்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மெனு பாரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேமுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில மெயில்கள், முக்கியமான மெயில்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வேர்ட்ஸ், ஒரு கிரிட்டிக்கலான எமர்ஜென்சியான வேர்ட்ஸை வந்து அது என்ன பண்ணுதுன்னா, மெயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஆபத்தான மெயிலுங்கிற ஒரு கேட்டகரியை எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் கவுண்ட்டுக்குள்ளே அனுப்பி விட்றது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெட்லைனை வந்து ப்ராப்பராக இன்டிமேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்பாக்ஸில் வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லையுமே பார்த்திங்கன்னா அவங்க என்ன டாபிக் போட்டு, கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் போட்டு அனுப்பினாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்பேம் மெயிலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பேம் மெயிலாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணுற மெயிலாக இருந்தாலும் ப்ராப்பரான டாபிக் போட்டு அனுப்பினீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் சென்ட் ஆகிடும். இதுவே பார்த்திங்கன்னா நீங்களும் இதே மாதிரி எமர்ஜென்சி அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விதமான அந்த மெயிலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற இல்லாமல் ஒரு ஹெட்லைனை போட்டு நீங்கள் அனுப்பிங்கன்னா, ஸோ அது ஸ்பேம் மெசேஜில் வரையும், இல்லைனா அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே ஜங்கில் போய் விழுந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.